இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை கே நகர் பகுதியில் உள்ள வணிக கட்டிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வாடகைக்கு அலுவலகம் அமைத்துள்ள நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக கட்டிடத்திற்கு வரிபாக்கி செலுத்தாததால் மாநகராட்சி அதிகாரிகள் குப்பை தொட்டியை வைத்து சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். சுபா, மதுரை கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருடைய அலுவலகம் இயங்கி வருகிறது. தனியார் கல்லூரிக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் அவர் வாடகைக்காக இயங்கி வருகிறார். இந்த நிலையிலே அந்த வாடகைக்காக இருக்கக்கூடிய கட்டிடமானது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக மதுரை மாநகராட்சிக்கு வரிபாக்கி நிலுவையில் இருப்பதாக கூறி மாநகராட்சி பணியாளர்கள் நேற்றைய தினம் குப்பை தொட்டியை அந்த வணிக வளாகம் முன்பு வைத்துவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய RB உதயகுமார் தனது கட்சி அலுவலகத்தை அங்கே இயக்கி வருகிறார். தன்னுடைய கட்சி சார்ந்து வரக்கூடியவர்களை அங்கேதான் அவர் சந்திப்பது வழக்கம். இதன் அடிப்படையில் பார்த்தோமேனால் 30 ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய, அதாவது அவர் கட்சி அலுவலகம் வைத்திருக்கக்கூடிய அந்த வணிக வளாக உரிமையாளர் மாநகராட்சிக்கு வரிபாக்கி என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த குப்பத்தொட்டியை வைத்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த கே நகர் சாலை தனியார் கல்லூரி மட்டுமல்லாது அனைத்து பகுதிகளுக்குமே, அதாவது மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் மதுரை மக்கள் செல்லக்கூடிய பகுதியில் முன்னாள் அமைச்சருடைய கட்சி அலுவலகம் இயங்கக்கூடிய அந்த வணிக வளாகத்தில் மாநகராட்சி பணியாளர்கள் இதுவாறு குப்பை தொட்டியை அங்கு வைத்து சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.